த்ரிஷா கடந்து வந்த பாதை, தவிர்க்க முடியாத சக்தி, உச்சத்துக்கு வந்தது எப்படி? தமிழ் சினிமாவில் 2 தசாப்தங்களுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக தனது இடத்தை தக்க வைத்திருப்பவர் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன். அழகும் திறமையான நடிப்பும் தொடர்ச்சியான வெற்றி படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள த்ரிஷாவின் வாழ்க்கை பயணம் பலருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. த்ரிஷா கிருஷ்ணன் 1983ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி சென்னையில் பாலக்காட்டு ஐயர் குடும்பத்தில் பிறந்தார். தனது பள்ளி படிப்பை சென்னை சர்ச் பார்க் பள்ளியிலும், கல்லூரி படிப்பை எத்திராஜ் மகளிர் கல்லூரியிலும் முடித்தார். வணிகவியல் பிரிவில் பட்டம் பெற்ற அவர் ஆரம்பத்தில் குற்றவியல் உளவியல் துறையில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற இலக்குடன் இருந்ததாக கூறப்படுகிறது. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே மாடலிங் துறையில் ஆர்வம் காட்டிய த்ரிஷா 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து பல விளம்பரங்களில் நடித்த அவர் தனது திரைப்பயணத்திற்காக அடித்தளத்தை அப்போது அமைத்துக் கொண்டார். திரைப்பட உலகில் 1999ஆம் ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் முதன்முதலாக தோன்றிய த்ரிஷா, பின்னர் இயக்குனர் அமீர் இயக்கத்தில் சூர்யா நடித்த மௌனம் பேசியதே திரைப்படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். லேசா லேசா திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தாலும் அது பின்னர் தான் வெளியானது. அதன் பிறகு 2000களின் தொடக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். விக்ரமுடன் சாமி, விஜயுடன் கில்லி, துருப்பாச்சி, அஜித்துடன் கிரீடம், மங்காத்தா உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்ததன் மூலம் முன்னணி நடிகைகளில் ஒருவராக தனது இடத்தை உறுதிப்படுத்தினார். தமிழை தாண்டி தெலுங்கு திரையுலகிலும் த்ரிஷா தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். குறிப்பாக வர்ஷம் திரைப்படம் அவருக்கு அங்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தந்தது. தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த அவர் இரு மொழிகளிலும் வெற்றிகரமான நடிகையாக திகழ்ந்தார். 2018ஆம் ஆண்டு விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடித்த 96 திரைப்படம் விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் முதல் மற்றும் 2ஆம் பாகங்களில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்தது அவரது திரைப்பயணத்தில் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. திரைப்படத்துறையை தாண்டியும் சமூக பணிகளில் கவனம் செலுத்தி வரும் த்ரிஷா, குழந்தைகள் மற்றும் பெண்கள் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் விலங்குகள் நலம் சார்ந்த பணிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். 2 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரைப்பயணத்தை வெற்றிகரமாக தொடரும் த்ரிஷா, தற்போது தென்னிந்திய மொழிகளில் உருவாகும் பல புதிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார்.